11 டிசம்பர் 2025 திருவருகை கால வார நாள் வியாழக்கிழமை. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 11-15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. பார்க்கின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குகள் உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் இன்று நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களை விண்ணப்பங்களை என்னுடைய திருப்பலியில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்புவாராக. பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தி பகுதியை பார்க்கின்ற பொழுது ஒரு சவாலான பகுதியாகும். ஆழமான ஆன்மீக ஆற்றலைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அதாவது இறைமகன் இயேசு ஒரு புறத்தில் திருமுழுக்கு யோவானை உயர்த்தி பேசியும், பெண்களில் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவான் உயர்ந்ததாகவும், அதையும் தாண்டி இரண்டாவது பகுதியாக விண்ணரசில் மிக சிறியவராக இருப்பவர்கள் அவரினும் பெரியவர்களாக இருப்பார்கள் என்ற புகழாரத்தை இறைமகன் இயேசு குறிப்பிடுகின்றார். முதலில் திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்கின்ற பொழுது இறைவன் அவரை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான காரணம் என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டினுடைய முடிவும் புதிய ஏற்பாட்டுடைய தொடக்கமுமாக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டையும் இணைக்கின்ற ஒரு நபராக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். அன்று அரசர்களாலும் இறைவாக்கினர்கள் நீதி தலைவரால் உரைக்கப்பட்ட மெசியாவுடைய வருகையை முடிவு செய்வதற்காக இறுதியான ஒரு இறைவாக்கினராக திருமுழுக்கு யோவான் இயேசுவின் காலத்தில் தோன்றி அந்த இறைவாக்கினர்களுடைய சகாப்தத்தை நிறைவேற்றுகின்றார். பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் ஒன்றாக இணைத்து அதில் இறையரசை திருமுழுக்கு யோவான் கொண்டு வந்து அதற்காக